வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. வாழ்க்கையில் சாதிக்க முடியலைன்னு இயங்குறவங்க, தொடர்ந்து தோல்விகளாக தான் என்னை துரத்துது, வெற்றியே பெற முடியலன்னு நினைக்கிறவங்க, இதுக்கு மேலே இழக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, இனிமே தான் என் வாழ்க்கையே துவங்குது, ஜீரோவில் இருக்கேன், இனிதான் நான் மிக உயர்ந்த இடத்துக்கு போகணும், எனக்கான வாய்ப்புகள் என்ன, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ முழுவதையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ப முடியாத அதிசயங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாள் நடந்துகிட்டே தான் இருக்குது. எப்போ வேணால் யார் வேணால் மேலே போக முடியுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம். நிறைய விஷயங்கள் உங்களுக்காக இருக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். நேற்று பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ஆர்சிபி சிஎஸ்கே டீம் மோதுறாங்க. 15 வருடங்களாக கப்பே ஜெயிக்க முடியாத ஆர்சிபி டீம், அதில் உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேன் விராட் கோலி எப்படியாவது ஒரு கப்பாவது வாங்கி கொடுத்துட முடியாதான்னு இயங்குறாரு. மறுபக்கம் 5 முறை ஐபிஎல் டீம் கப்பு ஜெயிச்சு கொடுத்த தோனி மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய புத்திசாலி. கடைசியாக சென்னை மக்கள் முன்னிலையிலேயே ஜெயிச்சுட்டு விடைபெறணும்னு இயங்குறார். ஏன்னா போன வருஷம் சிஎஸ்கே கப்பு ஜெயிச்சதுனால எலிமினேட்டர் 2வும் ஃபைனலும் சென்னையில் நடக்குது. சென்னையில் ஒரு 50,000 ரசிகர்கள் முன்னாடி ஒரு கப்பை தூக்கும் போது அதை விட மகிழ்ச்சி வேறு யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரியான சூழலில் ஜெயிச்சுட்டு விடைபெறணும்னு நினைக்கிறாரு தோனி. இந்த 2 டீமும் மோதும் போது சில அம்சங்கள் சிஎஸ்கேக்கு சாதகமாக இருக்குது, ஆர்சிபிக்கு சாதகமாக இல்லை. அது என்னன்னா, மழை 80% வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. மழை வந்தால் மேட்ச் நடக்கலைன்னா சிஎஸ்கே அடுத்த ரவுண்டு போயிடுவாங்க. ரெண்டாவது, சிஎஸ்கேட்ட பெட்டரான பவுலிங் இருக்குது, ஆர்சிபிகிட்ட அந்த மாதிரி பவுலிங் இல்லை, பேட்டிங் மட்டும்தான் இருக்குது. அப்போ டாஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா செகண்ட் பேட்டிங் சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போது சிஎஸ்கே டாஸில் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ எல்லா அம்சங்களும் பாதகமாக இருக்குது. ஆனாலும் நம்பிக்கை ஒன்று, அதை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டு ஆர்சிபி இறங்குறாங்க. முதல் 3 ஓவர் விளையாடுறாங்க, கிட்டத்தட்ட 30 ரன் அடிச்சிடுறாங்க. சொன்ன மாதிரியே மழை வந்துடுது. மழை வந்ததுக்கப்புறம் மீண்டும் மேட்ச் ஆரம்பிக்கும் போது ஸ்பின் பவுலிங்கில் விளையாடவே முடியல. பால் கண்ணா பின்னா டேன் ஆகுது. விராட் கோலி கடுமையாக தடுமாறுறாரு. அப்போ அவர் டீம் கேப்டன் சொல்கிறாரு, ஒரு 140 150 ரன் அடித்தா கூட போதும்னு நினைக்கிறோம், ஏன்னா ஸ்பின் பவுலிங் அடிக்கவே முடியலைன்னு. ஆனாலும் வானிலை சரியாகிறது, நல்லா பெட்டரான கிளைமேட் இருக்கிறதுனால கடைசி கட்ட ஓவர்களில் ஆர்சிபி பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடுறதுனால 218 ரன் எடுத்துடுறாங்க. இப்போது இவங்ககிட்ட நல்ல பவுலிங் இல்லை, அதனால் எப்படியாவது ஒரு 18 ரன்னு வித்தியாசத்தில் ஜெயிச்சா தான் அடுத்த ரவுண்டு போக முடியும். சிஎஸ்கே குறைஞ்ச ரன்னில் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. இப்போ பேட்டிங் பண்ணும்போது முதல் ஓவர் முதல் பால்லையே நல்லா விளையாடக்கூடிய ருத்ராஜ் கைக்வாட், இந்த சீசனில் அதிகமாக ரன் அடிக்கக்கூடிய 2வது பேட்ஸ்மேன், அவர் அவுட் ஆகிறாரு. அடுத்து வர டேரல் மிச்சலும் அவுட் ஆகிறாரு. 2 விக்கெட்கள். கடுமையான நெருக்கடி ஆர்எஸ்கேக்கு, கடுமையான நெருக்கடி சிஎஸ்கேக்கு, இருந்தாலும் சமாளித்து விளையாடுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேட்ச் நகர்ந்து எண்டுக்கு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி ஓவர் 17 ரன் அடிக்கணும். யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கடைசி 2 பாலில் 6 4 அடித்து ஜெயிச்சு கொடுத்த ரவீந்திர ஜடேஜா, இன்னொரு பக்கம் எந்த பாலை போட்டாலும் 6 இருக்கக்கூடிய எம்எஸ் தோனி. ஏன்னா இப்போ தோனி பார்த்தீங்கன்னா கடந்த 10 மேட்சாக ஒரு 10 பால் தான் சந்திக்கிறாரு, 4 6 5 6 அடிக்கிறார். எந்த பாலை போட்டால் அடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஆள். இப்போ யார் பாருங்கள் பவுலிங் போட வர. இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. போன வருஷம் குஜராத் டைட்டனில் யாஸ் தயால் ஒரு பவுலர் போடுறாரு. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சார்பாக ரிங்கு சிங்னு ஒருத்தர் 5 6 அடிக்கிறாப்புல. ஓவர் நைட்டில் அவர் ஹீரோ ஆயிடுறாரு. இந்த யாஸ் தயால் பார்த்தீங்கன்னா ஜோக்கராக மாறிடுறாரு. இங்கே 15 வருஷம் கப்பே ஜெயிக்காமல் இருந்தாலும் ஆர்சிபி வீரர்களை தக்க வச்சிருக்கிறாங்க. குஜராத் டைட்டனில் ஒரே ஒரு ஓவர் மோசமாக போட்டதுனால அவர் டீமை விட்டு வெளியேற்றிடுறாங்க. இப்போ அவர் தான் இங்கே ஃபைனல் ஓவர் போட போகிறார். யாருக்கு போடணும்? மகேந்திர சிங் தோனி. எப்படி போட்டாலும் அடிக்கக்கூடிய ஆள். அந்த பவுலருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள். ஏற்கனவே பவுல் பார்த்தீங்கன்னா போடும்போது கையில் சிக்காமல் நிறைய வலிக்கிட்டு போகுது, நிறைய நோபால்லாம் போடுறாங்க. இப்போ பால் போடுறாரு, அது லெக் சைடு 6, கிட்டத்தட்ட 110 மீட்டர் தூரத்துக்கு போகுது. இப்போ அடுத்த பால் போடணும். ஆனால் இங்கே தான் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது.
என்ன அப்படின்னா, அது வரைக்கும் பால் ஈரமாக இருந்தது, சரியாக போட முடியல. தோனி அடித்த அந்த 6 ரொம்ப தூரம் போயிட்டதுனால அந்த பால் கிடைக்கல. வேற புது பால் கொடுக்குறாங்க. அந்த பால் ட்ரையாக இருக்குது. அடுத்த பால்லே தோனி அடிக்க முடியல, அவுட் ஆகிறாரு. அடுத்த 4 பால்களை பார்த்தீங்கன்னா 1 ரன் தான் எடுக்கிறாங்க. போன வருஷம் ஜோக்கராக இருந்த அவர் இன்னைக்கு மிகப்பெரிய ஜாம்பாண்ட பவுலிங் போட்ட ஹீரோவாக மாறுறாரு. பாருங்கள், வாழ்க்கை ஒரு நொடியில் யாரை வேணால் எவ்வளோ வேணால் உயர்த்தும். அடுத்தது இந்த ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் விளையாண்டுருந்தப்ப ஒரே ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருந்தாங்க, 7 மேட்ச் தோற்றுருந்தாங்க. அப்போ எல்லா டீமோடைய பர்சன்டேஜ் பார்க்கும்போது ஆர்சிபிக்கு 2% தான் சான்ஸ் இருக்குது பிளே ஆஃப் போகும்னு சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து அடுத்த 6 மேட்ச்லையும் ஜெயிச்சு இப்போது அவங்க பிளே ஆஃப் உள்ளே போயிட்டாங்க. யார் வரவே முடியாது நினச்சாங்களோ அந்த டீம் ஜெயிச்சிருச்சு. மழை வருது, டாஸ் இழந்துட்டாங்க, பவுலிங் சரியாக இல்லை, இருந்தாலும் எல்லோரும் நம்பினாங்க இனிமே இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது, இங்கிருந்து ஆரம்பிப்போன்னு சொல்லி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. தோனி பாருங்க, அவர் வந்து கண் கலங்கிட்டு போகிறாரு. நம்ம ஹோம் கிரவுண்டில் ஃபைனல் நடக்க போகுது, அங்கே ஜெயிச்சு கப்பு தூக்கலாம்னு நினச்சோம், அவரால் முடியல. இப்போ வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்தால் எங்கேருந்து வேணால் கிளம்பி வந்து எப்படி வேணால் ஜெயிக்க முடியும். நிறைய ட்விஸ்ட் நடக்கும். நீங்கள் வந்து தயாராக இருந்தீங்கன்னா என்னால் முடியும், நான் சாதிப்பேன், இங்கிருந்து என் வாழ்க்கை ஆரம்பம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் எந்த உயரத்தையும் தொட முடியும். அதனால் வாழ்க்கை எப்போதுமே சுவாரஸ்யம் மிகுந்தது. உங்களுக்கான கதவு நிச்சயமாக திறக்கப்படும், நீங்கள் தட்டணும். அது ஒன்று தான் உங்களுடைய வேலை. எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருங்க. நிச்சயம் ஒரு நாள் வெற்றியின் மகுடத்தை நீங்கள் அலங்கரிப்பீங்க. அதுதான் இந்த வீடியோவோட முக்கியமான ஒரு தாட்டு. கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கும்னு நினைக்கிறேன். அதிசயங்கள் நிறைந்ததான் வாழ்க்கை, அதில் நாமும் பயணிப்போம். நன்றி. வேறொரு வீடியோவில் சந்திப்போம்.